ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு பயங்கர ஷாக்லேருந்து மீண்டு வரவே இல்லை நம்ம பாக்கியா. என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? நம்ம கோபி வந்து திரும்ப அப்பா ஆகிட்டாருந்தாங்க. இதை நினச்சி ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஓரத்தில் ஃபீலிங்ஸ் இருக்காதாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே வீட்டில் வச்சுருந்தாலுமே ஓரத்தில் கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்கும். அதை விட இன்னொரு பயம் அவங்களுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி நம்ம பசங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்குறீங்களா? பேரப்பிள்ளையே எடுத்தாச்சு, இப்போ போய் குழந்தைன்னு சொன்னால் பசங்க எப்படி எடுத்துப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கலக்கத்திலே வராங்க. நடந்து வந்தோடனே பாக்கியாட்ட வந்துட்டு நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாங்கன்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. ஆமாம், இதை போய் யார்ட்டையா சொல்லுவாங்களா, போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக கீழே வர, அதாவது பேர பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நிலா கூட விளையாண்டுட்டு இருக்காங்க 2 பசங்களும். இதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என் குடும்பம் என்னைக்கு உடஞ்சிடக்கூடாது, என் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எழில் என்னம்மா யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்க, நான் இது மாதிரி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வெல்டன்மா, வேற லெவல்மான்னு சொல்லி பாராட்டுறாங்க. உண்மைதாங்க. ஒரு பொண்ணுக்கு தான் குடும்பம் தாங்க சக்தி, சக்தியும் கூட மைனஸும் கூடங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு அது பெரிய போராட்டங்க. அதில் போராடி எப்படியாவது ஜெயிக்கணும்னு பாக்கியாவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கும் போது யார் பூ கூடையே தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம பழனி சார். மொத்த பேருக்கும் வாங்கிட்டு வந்தால் தான் நினச்சி எடுத்து தலையில் பாக்கியா வைக்க, உண்மையாகவே பாக்கியா நீங்கள் பூ வச்சா அழகாக இருக்கீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு அவர் கொஞ்சம் பாராட்டிட்டாரு. சரி ஐஸ் வச்சாலாம் போதும்ப்பான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்துக்கு அந்த பூ கொடுத்துட்டாரு. இதை பார்த்து செல்வி கலாய்க்கிறாங்க. நீ என்னதான் கலாய்ச்சி கொடி போடின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி சார் வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மாட்ட போட்டு காமிக்க 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்